தமிழக வெற்றி கழகம் மதுரை மாநாடு வெற்றி பெற உழைத்த அனைத்து பணியாளர்களுக்கும் தொண்டர்களுக்கும் மதுரை பாண்டி கோவிலில் 11 கெடா வெட்டி அசைவ விருந்து அளிக்கப்பட்டது. மதுரையில் தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு இம்மாதம் ஆகஸ்ட் 21ஆம் தேதி மதுரை பாரபத்தி பகுதியில் நடைபெற்றது. மாநாட்டிற்கு தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் இருந்து பல லட்சக்கணக்கான தொண்டர்களும் விஜய் ரசிகர்களும் கலந்து கொண்டனர். இந்நிலையில் மாநாட்டில் பணியாற்றிய தொண்டர்கள், கட்சி பொறுப்பாளர்கள், தன்னார்வலர்கள் மற்றும் மருத்துவ உதவியாளர்கள் ஆகியோருக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக மதுரை வடக்கு மாவட்ட செயலாளர் விஜய் அன்பன் கல்லணை மதுரை பாண்டிக்கோவில் பகுதியில் உள்ள பிரசித்தி பெற்ற பாண்டி முனீஸ்வரர் கோவிலில் 11 கிடாய்களை வெட்டி மாநாட்டில் பணியாற்றியவர்களுக்கு அசைவ விருந்து வைத்தார். சாதம், எலும்பு குழம்பு, மட்டன் சுக்கா, சிக்கன் கிரேவி, குடல் கூட்டு, ரத்த பொரியல், முட்டை கிரேவி என விருந்து தயார் செய்யப்பட்டிருந்தது. அசைவ விருந்தில் மாநாட்டில் பணியாற்றிய தொண்டர்கள், கட்சி நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், தன்னார்வலர்கள் என பங்கேற்று உணவருந்தினர். ஆகஸ்ட் 21 நம்ம சங்கத்தமிழ் மதுரையில் சிங்கத்தமிழின் தளபதி வருகையால் ஒரு மாபெரும் வரலாற்று சிறப்புமிக்க மாநாடு நடைபெற்றுச்சு. வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது, வெற்றி பேரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் நடைபெற்ற மாநாடு. தளபதியே நன்றி சொல்லி ஒரு அறிக்கை விட்டார். அதாவது வரலாற்று பெருமை மிக்க மதுரையில் மக்கள் கடலென திரண்டது திக்குமுக்காட வைத்ததுன்னு. அந்த சந்தோஷம், அப்படி ஒரு தலைவன் சந்தோஷப்பட்ட இந்த மண்ணில் அந்த மாநாட்டில் நம்மளுக்கு பணி செய்த நமது கழக தோழர்கள் மற்றும் தன்னார்வர்கள் நல்லாவே ஒர்க் பண்ணாங்க. நம்மளோட தளபதியோட தொண்டர்கள் அனைவரும் நல்லா ஒர்க் பண்ணாங்க. ஸோ தலைவரோட ஆணைக்கிணங்க நம்மளோட பொதுச்செயலாளர் அண்ணன் புஷியார் வழிகாட்டுதல்ல இன்னைக்கு நம்மளோட மதுரையில் காவல் தெய்வமாக இருக்குது. மதுரை மீனாட்சி பட்டினத்தில் நடந்ததுக்கு ஆத்தாவுக்கு நன்றி சொல்லிட்டோம். அதே மாதிரி காவல் தெய்வமாக இருக்கிற பாண்டி முனீஸ்வரர் கோயிலில் கெடா வெட்டி இன்னைக்கு ஒரு 11 கெடா வெட்டியிருக்கோம். 200 ரூபா கோழிக்கறியும் ப்ளஸ் முட்டையோட சேர்த்து ஒரு அசைவு விருந்து நம்மளோட கழக தொழில்கள் ஒரு 2000 பேருக்கு பிளான் பண்ணி இன்னைக்கு பண்ணியிருக்கோம். அதில் இன்னைக்கு டாக்டர்ஸ், செவிலியர்கள் எல்லாரும் இன்வைட் பண்ணியிருக்கோம். அதே போல் சமூக ஆர்வலர்கள் நிறைய பேர், நண்பர்கள், அதாவது கழகத்தை தாண்டி சமுதாயத்தில் பற்று உள்ள நாளைய மாற்றத்தை விரும்புகிற நிறைய நண்பர்களும் எங்களுக்கு உதவி பண்ணாங்க. இந்த மாநாட்டில் தன்னார்வலாம் நிறைய கலந்துக்கிட்டாங்க. அவங்களே இன்னைக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம். டாக்டர்ஸ், செவிலியர், அது போக பத்திரிகை துறை சார்ந்த நண்பர்கள் 1 மாத காலமாக நீங்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் எடுத்து போட்டதில் எங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருந்தது. ஸோ உங்கள் அனைவரையும் நாங்கள் அவங்களே இன்வைட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாருமே இதில் கலந்துக்கிட்டு அதாவது நம்மளோட வெற்றியை நம்ம விருந்து வச்சு கொண்டாடணுன்ற நோக்கத்தோடு இன்றைக்கி இந்த விருந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ, ரொம்ப நன்றி.